ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். குட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அது ஒரு முக்கியமான மாடல் வேர்ப். குட், குட் பி, குட் ஹாவ். இந்த வீடியோவில் குட் பி பற்றி பார்க்க போகிறோம். கேன் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் குட். அது ஒரு டைப். குட் அப்படிங்கிறது செப்பரேட்டாக ஒரு மாடல் வேர்பாக இருக்குது. குட், கேன், முடியும் அப்படின்னு அர்த்தம். குட் பி அப்படின்னா இருக்க முடியும். குட் ஹாவ் அப்படின்னா முடிந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். குட் பி பற்றி பார்க்கலாம். பி அப்படின்னா இருக்கிறது. குட் பி அப்படின்னா இருக்க முடியும். தமிழில் பேசுகிறப்பவே செய்திருக்க முடியும், பேசியிருக்க முடியும், வாங்கியிருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கு இந்த குட் பி யூஸ் பண்ணுவோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் குட் பி பற்றி பார்க்க போகிறோம். குட் பி யூஸ் பண்ணி மாடல் சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க இந்த வீடியோவில். அவர் ஒரு மாணவராக இருக்க முடியும். ஒருத்தரை பார்த்து அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல குட் பி யூஸ் பண்ணுறோம். இந்த குட் பிக்கு அடுத்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நவுன் ஃபார்ம் வருது. ஓகே, ஸோ ஹீ குட் பி எ ஸ்டூடெண்ட். நவுன் ஃபார்ம் அந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸும் வரலாம். இது சுலபமாக இருக்க முடியும், இட் குட் பி ஈஸி. இது கடினமாக இருக்க முடியும், இட் குட் பி டிஃபிகல்ட். இந்த ஈஸி, டிஃபிகல்ட் இந்த வார்த்தைகள் அட்ஜெக்டிவ்ஸ். நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டூ அப்படின்னா செய்கிறது, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் டிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன். அதே மாதிரி ஸ்பீக்னா பேசுகிறது, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன். ஸோ இந்த ஸ்போக்கன், டன், ஈட்டன் இது எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே வரும் அப்படின்னா ஹேஸ், ஹேவ், ஹேடுக்கு அப்புறம் வரும். தென் பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், இட் குட் பி ஈஸி. இந்த ஈஸிங்கிறது அட்ஜெக்டிவ். அவர் ஒரு மருத்துவராக இருக்க முடியும், ஹி குட் பி எ டாக்டர். டாக்டர் அப்படிங்கிறது நவுன், பெயர் சொல். ஓகே, இந்த குட் பிக்கு அடுத்து அட்ஜெக்டிவ் வருது, நவுன் வருது. அதே மாதிரி வேர்பும் வந்திருக்கு பாருங்க. இதனை மாலைக்குள் செய்ய முடியும், இட் குட் பி டன் பிஃபோர் ஈவினிங். அந்த டன் அப்படிங்கிற வார்த்தை தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ டூ, டிட், டன்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த பி வேர்புக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். குட் பி யூஸ் பண்ணி இந்த 3 வாக்கியங்களையும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட முடியும், அவர் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். ஹீ குட் அண்டர்ஸ்டாண்ட், அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது, ஹீ குட் அண்டர்ஸ்டாண்ட். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட முடியும், யூ குட் பி கிவன் எ சான்ஸ். யூ குட் பி கிவன். இந்த கிவன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? கிவ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கிவ், கேவ், கிவன். அவர் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும், ஹீ குட் பி எ டீச்சர். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உன்னால் உணவை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. உணவு அனைவராலும் சாப்பிடப்பட முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? குட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது கேள்வி. ஓகே, புரிந்து கொள்ள முடிந்ததா? குட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உன்னால் உணவை பகிர்ந்து கொள்ள முடிந்தது, யூ குட் ஷேர் யுவர் ஃபுட். யூ குட் ஷேர் யுவர் ஃபுட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உணவு அனைவராலும் சாப்பிடப்பட முடியும், ஃபுட் குட் பி ஈட்டன் பை ஆல். குட் பி, அந்த பிக்கு அடுத்து ஈட்டன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஈட், ஏட், ஈட்டன். குட் பி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.